யாருக்கு தாங்க இந்த ஸ்வீட் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த சுழிய மேலே. இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து, இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி கடலப்பருப்பு 1 கப் சேர்த்து அதையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன், கடலப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இதை அப்படியே வடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கடலப்பருப்பை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கடலப்பருப்பு ரொம்ப வேகாமல் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியில் கொட்டி கொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம் இதை இடிச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாடியில் நல்லா அந்த மாதிரி நைஸாக அடிச்சிட்டு நம்ம கடலப்பருப்போடு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்க்குறோம். தேங்காய் பூ கொஞ்சம் தாராளமாக சேருங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த உருண்டையை நான் மாவில் போடணுங்கிற அவசியமே இல்லை, சும்மாவே முடிச்சிருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸ்ரீயனா ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊற வச்ச உளுந்து, இது ரெண்டையுமே தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாடியில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்க. இப்போ அதை அப்படியே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து கரெக்டான பதத்தில் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்வீட்டான உருண்டையை மாவில் முக்கி இந்த மாதிரி ஆயிலில் சேருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி. முன்னும் பின்னும் கோல்டன் கலரில் நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே பிரித்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.